ஜனனி பார்கவிக்கு நியாயம் வாங்கி குடுத்துருவாங்கன்னு நெனைக்கிறவங்க, நம்ம வீடியோக்கு ஒரு லைக்க போட்டு தெரிவிச்சுருங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா, கண்டிப்பா நியாயம் கிடைக்கிற வரைக்கும் போராட்டம் பண்ணுவேன்னு சொல்றாங்க. நீங்க மட்டும் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு தயங்குற மாரி தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைவ் போட்டுட்டு இருக்காங்களா? ஸோ இந்த லைவ பார்த்தீங்கன்னா, சாருபாலா பார்த்துட்டு, சாருபாலா வந்து இவங்க கிட்டயே கால் பண்றாங்க. "ஜனனி, எனக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஆனா நீ பண்றது தான் சரியான ரூட்டுன்னு வந்து பார்த்தாலே தெரியுது. நீ தைரியமா பண்ணு. மேடம் உங்ககிட்ட தான் பேசணும். ஏதாச்சும் உங்ககிட்ட தான் ஹெல்ப் கேட்கணும்னு இருந்தேன். இந்த விஷயத்துல என்ன ஹெல்ப் வேணா கேளு. கண்டிப்பா வந்து நியாயம் தான் ஜெயிக்கும். அநியாயம் தான் தோக்கும். நீ கண்டிப்பா என்கிட்ட ஹெல்ப் கேளு. இப்ப நீ பண்ற விஷயம் கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுவாங்களா? ஸோ உடனடியா பார்த்தீங்கன்னா சக்திக்கு கால் பண்ணி ரெடியா இருக்க சொல்லு. ஒரு பெரிய பதிலடிய வந்து சந்திக்கணும் உங்க அண்ணன் கிட்ட தயாரா இருக்க சொல்லு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே கேட்ட லைவ்ல பார்த்துட்டு இருக்காங்க. யாரு வீட்ல இருக்கிறவங்க ஜான்சி ராணிலேருந்து எல்லாருமே. அதாவது ஜான்சி ராணிலேருந்து நம்ம வீட்ல இருக்கிற எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. இந்த லைவ பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா, அப்படியே சொல்றாங்க. அதுக்கு லைவுக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் போராடுவோம்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவுக்கரசி குணசேகரன் கையில சொல்லவும், "என்ன நியாயம் கிடைக்கணுமா உங்களுக்கு? என்ன நியாயம் கிடைக்கணுமா?" அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா, விசாலாட்சி சொல்லுவாங்க, "உங்கள எல்லாத்தையுமே ஜெயில்ல தூக்கி போட்டா தான் அவளுங்களுக்கு நியாயம் கிடைக்கும். அப்பதான் அவருங்க வந்து நிம்மதியாவும் இருக்காளுங்கப்பா. ஸோ இந்த வீட்டு பெண்கள் வந்து தலையெடுத்து ஆரம்பிச்சு எவ்வளவோ நாள் ஆயிடுச்சு" அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா, வீட்ல இருக்கிற பெண்கள் அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா, கதிர் தடுக்கிறான்னு கூட தெரியாம பலார்ன்னு ஒரு அறைய விட்டுட்டு ஜனனியிலேருந்து எல்லாருமே எகிறி குதிச்சு இந்த வீட்டை விட்டு போயிருப்பாங்க. ஸோ வீட்டை விட்டு போயிட்டு அந்த பொண்ணுக்கு என்னால ஆறுதல் சொல்ல முடியாது. ஆனா கண்டிப்பா நியாயம் வாங்கி தருவேன்னு சொல்றாங்க. ஆனா அறிவுக்கரசிக்கும் இந்த போலீஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா டீலிங் இருக்கிறதுனால, போலீஸ் வந்து அறிவுக்கரசிய கால் பண்றாங்க. இந்த மாரி நீங்க தான் பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடம்ன்றது வரைக்கும் எல்லாமே கரெக்ட்டா சொல்றாங்க. ஸோ நாங்க அங்க வந்தோம்னா எஃப்ஐஆர் எடுக்காம வந்து இருக்க முடியாது. உடனடியா மேலிடத்துல பேசுவீங்களோ, இல்ல அரசியல்வாதிகள சமாளிப்பீங்களோ எனக்கு தெரியாது. ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுங்க. என்னால எஃப்ஐஆர் போடாம கொஞ்ச நேரம் தான் தடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜான்சன் அதாவது நம்ம அறிவுக்கரசி கையில ஃபோன் பண்ணி இன்ஸ்பெக்டர் சொல்லிர்றாரு. இன்ஸ்பெக்டர் இப்படி சொல்லவும் உடனே லைவ் போட்டுறாங்களா? லைவ் போட்ட உடனே இன்ஸ்பெக்டருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆக்ஷன் எடுக்காவிட்டா பெரிய இடத்துக்கு போகும்னு சொல்லிட்டாங்க. உடனே எஸ்பியே வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டாங்க. சாருபாலா வந்து அனுப்பிச்சு விட்டதுனால, சாருபாலா உண்மையிலேயே வந்து ஹெல்ப் பண்ற மைண்ட்ல தான் பார்த்தீங்கன்னா, அவன் தோக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முடிவ சொல்லி ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்ப எஸ்பி வரைக்கும் போனதுனால இன்ஸ்பெக்டருக்கு ஒரு பெரிய வந்து பிரஷர் குடுக்குறாங்க. இந்த மாரி இந்த கேஸ்ல எஃப்ஐஆர் போடாம ஏன் இருக்கு? கொலை பண்ணவங்க அவங்க தான் வந்து அவங்களுடைய மனைவியே சொல்றாங்க. "இத விட உனக்கு என்ன விட்னஸ் வேணும்?" அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு, கொலை பண்ணவங்கள அரெஸ்ட் பண்ணி ஆவணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்ன உடனே, "சரி நான் எஃப்ஐஆர் போடுறேன் சார்" அப்படின்னு சொல்லிட்டு, "சார் என்னை விட்டுருங்க நான் எஃப்ஐஆர் போட்டுறேன்" அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் பெண்கள் எல்லாருமே கூட்டிக்கிட்டு ஜீவானந்தும் வராங்க, பார்கவியும் வராங்க. இப்போ ஒரு நியாயம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ வக்கீலுக்கு அதுக்கு முன்னாடியே கால் பண்ணி பார்த்தீங்கன்னா பேசிடுறாங்க. யாரு? நம்ம கதிரும், ஆதி குணசேகரனும் வக்கீல் கையில பேசிடுறாங்க. வக்கீல் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க தான் கொலை பண்ணினதுக்கு உங்க மனைவியே வந்து விட்னஸா இருக்காங்க. ஸோ இது ஒரு வந்து பெரிய ஆதாரமா கிடைச்சிரும். நீங்க ஜட்ஜு கையில மாட்டிக்கினீங்கன்னா, உங்களுக்கு வந்து கண்டிப்பா தண்டனை கிடைச்சிரும். ஒண்ணு இன்னொரு ஆள சரண்டர் ஆக சொல்லுங்க. நான் தான் அவன அடிச்சு கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லையா, நீங்க இந்த ஊர விட்டு இப்போதைக்கு எஸ்கேப் ஆகுறது தான் ஒரு பெரிய வந்து வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வக்கீல் சொல்லிடுறாரு. வக்கீலும் போலீஸ் கையில பேசிறாரு. ஆனா போலீஸால இப்ப எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா மேலிடத்திலேயே பார்த்தீங்கன்னா வந்து ஹெல்ப் பண்ணிட்டாங்க சாருபாலா. அதனால எஸ்பியே வந்து நீங்க வந்து ஆக்ஷன் எடுக்கலனா கண்டிப்பா உங்கள டிஸ்மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னதுனால, நம்ம குணசேகரனையும், கதிரையும், அந்த அறிவுக்கரசியும் அவங்க ஆட்களையும் அரெஸ்ட் பண்றதுக்காக போலீஸ் பார்த்தீங்கன்னா வீட்ல இருக்கிற பெண்கள் அதாவது ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கல்ல, அவங்க நியாயம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களையும் கூட்டிட்டு வராங்க. இப்போ பார்கவியிலிருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த வீட்ட நோக்கி வராங்க போலீஸ கூப்பிட்டுக்கிட்டு. ஆனா அதுக்குள்ள எப்படியாச்சும் எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளான போடுறாங்க. ஆனா அதுக்குள்ள வந்து போலீஸ் வந்துட்டாங்க. "சார் நான் உங்கள அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா உங்க மனைவியே வந்து விட்னஸா இருக்காங்க" அப்படின்னு சொல்றாங்க. "ஏப்பா எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லையேப்பா. நான் ஒருத்தருக்கு மேல கூட கை வைக்கலையேப்பா. எல்லாத்துக்கும் காரணம் அறிவுக்கரசி அவங்க ஆளுன்னு" சொல்றாங்க. ஸோ அறிவுக்கரசியோட ஆளுங்கள பார்த்தீங்கன்னா சரண்டர் ஆக சொல்றாங்க இந்த விஷயத்துல. "சார் நாங்க தான் அடிச்சு கொன்னோம்" அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து சரண்டர் ஆகுறாங்க. ஆனா ஐ விட்னஸ் வந்து அவங்களுடைய மனைவியே இருக்கிறதுனால இதுல என்ன பண்றதுன்னு தெரியல நம்ம இன்ஸ்பெக்டருக்கு. ஸோ வக்கீல் வந்து என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, "சார் ஐ விட்னஸ் கிடையாது. நான் தான் கொலை பண்ணேன் வந்து 2 பேர் சரண்டர் ஆயிருக்காங்க. ஸோ இத நீங்க வந்து தீர விசாரிச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம குணசேகரனவே இப்ப அரெஸ்ட் பண்ணோம். குணசேகரன அரெஸ்ட் பண்ணனும்னா அவங்களுடைய மனைவி வந்து ஒரு வகையில வந்து விட்னஸா இருந்தாலும், கொலை பண்ணது நான் தானே வந்து சரண்டர் ஆகுறாங்க 2 பேரு. இப்ப இதுல மெயின் பார்த்தீங்கன்னா சரண்டர் ஆவங்கள தான் எத்துப்பீங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் இந்த கேஸ நீங்க விசாரிக்கணும். எடுத்த உடனே அரெஸ்ட் பண்ணக்கூடாது" அப்படின்னு பார்த்தீங்கன்னா வக்கீல் போலீஸ் கையில சொல்றாரு. போலீஸ் சொல்லிக் கொடுத்ததே தான் வக்கீல் சொல்றாரு. ஸோ இவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைய முடிக்கலான்னு பார்க்குறாங்க. மறுபடியும் சாருபாலா கையில போகுது. இப்போ ஜீவானந்தம் சும்மா இருக்க போறதில்லைங்க. ஜீவானந்தத்துக்கும் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே தீராத பகை ஒண்ணு இருக்கு. அவங்களுடைய மனைவிய அவங்க கண்ணு முன்னாடியே சுட்டு தள்ளிட்டு போயிட்டாங்க. ஸோ இத பார்த்தீங்கன்னா, அவரு மறந்துட்டாருன்னு கிடையாது. அவங்க அவங்க பொண்ணுக்காக பார்த்தீங்கன்னா, இந்த வாழ்க்கைய அர்ப்பணித்து வாழ்க்கைய வந்து
ஒரு வந்து மனைவியை இழந்துட்டும் பார்த்தீங்கன்னா, உங்க பொண்ணுக்காக வாழ்ந்துட்டு இருக்காரு. இவரு நம்பி பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணையும் ஒரு பெரியவர் இட்டுன்னு வந்தாங்களே, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டானே இவன். இவன நம்ம சும்மா விடக்கூடாது. ஏற்கனவே பண்ணதுக்கே பார்த்தீங்கன்னா, இவன போட்டு தள்ளிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயங்கர டென்ஷன் ஆயிறாரு. ஜீவானந்தும் பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து சட்ட புடிச்சிடுறாரு நம்ம ஆதி குணசேகரன. உடனே கதிரு அவன் இவன் பார்த்தீங்கன்னா, சண்டைக்கு வந்துடுறாங்க ஞானம் எல்லாம் சேர்ந்துட்டு. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, போலீஸால அரெஸ்ட் பண்ண முடியாது. ஆனா கூட்டிட்டு போயிட்டு விசாரிக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா போலீஸ் எப்படி விசாரிப்பாங்கன்னு சொல்லிட்டு வீட்ல இருக்கிற பெண்களுக்கு தெரியும். கண்டிப்பா நாங்க போராட்டம் பண்ணுவோம். இதையும் வீடியோ எடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ எடுக்குறாங்க. அறிவுக்கரசியோட ஆள் பார்த்தீங்கன்னா 2 பேர் சரண்டர் ஆனதுனால இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சு. ஆனா கொஞ்சம் லேட்டா வந்திருந்தாலும் இவங்க ஊரை விட்டு எஸ்கேப் ஆகுறதுக்கு ஒரு பிளான பண்ணாங்க. ஒண்ணு வக்கீல வச்சு பேசுங்க, இல்ல பெரிய இடத்துல பேசுங்க, இல்லனா இந்த ஊரை விட்டே போயிடுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வக்கீல் சொன்ன முடிவு வந்து இவங்க ஃபாலோ பண்றாங்க. ஸோ சரண்டர் ஆகுறதுக்கு 2 பேர் வந்ததுனால இந்த கேஸே பார்த்தீங்கன்னா திரும்பி போயிடுச்சுங்க. நான் நியாயம் வாங்கி கண்டிப்பா தருவேன். நீ எதுக்கும் பயப்படாத பார்கவி. உனக்கு என்னால ஆறுதல் சொல்ல முடியாது. ஏன்னா என் பையன் பண்ண தப்புக்கும் என் குடும்பம் பண்ண தப்புக்கும் நான் காலம் ஃபுல்லா உன் காலில் விழுந்தா கூட அதுக்கு மன்னிப்பே கிடையாது. ஏன்னா உங்க அப்பா உனக்குன்னு இருந்தது உங்க அப்பா ஒருத்தர் தான். உங்க அப்பாவுக்குன்னு இருந்தது நீ ஒருத்தர் தான். ஆனா நீ தனி மரமா ஆயிட்டியே இந்த வயசுல. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஒரு வகையில பார்த்தீங்கன்னா என் பையன் தான். என் பையன் மட்டும் உன் லைஃப்ல வரலனா உன் லைஃப் உங்க அப்பாவோட பார்த்தீங்கன்னா ஜாலியா இருந்திருக்கும். இதுக்கு என்ன நீங்க பகிரங்கமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிப்ரஷன்ல இருந்த நம்ம பார்கவி என்ன கொன்னு போட்டுருங்க. என்னையும் கொன்னுடுங்க. நீங்க கிட்டே வராதீங்க எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா உயிரா நினைச்ச அப்பாவே பார்த்தீங்கன்னா கொன்னுட்டாங்க. நம்மள மட்டும் கொல்லாமையா விடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம குணசேகரன் பண்ண நம்பிக்கை துரோகம். குணசேகரன் பார்த்தீங்கன்னா, தர்ஷா உன்னுடைய விருப்பத்துக்கே நான் விட்டுருவேன். உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையனை நம்பி வர வச்சாரு. ஆனா தர்ஷன் அப்பவே சொன்னா ஜீவானந்தத்து கிட்ட, எங்க அப்பாவை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியாது. எங்க அப்பா கொண்டே போட்டுருவாரு சொல்லிட்டு. தர்ஷன் அப்படியெல்லாம் பண்ண முடியாது. அவ்வளோ சீக்கிரம்லாம் யாரையும் கொண்டுற முடியாது. அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜீவானந்தம் பேசி கொண்டு வந்துட்டாரு. ஜீவானந்தம் இதுக்குள்ளவே வராம இருந்திருந்தாவே இவங்க 2 பேரும் தப்பிச்சிருப்பாங்க போல இருக்குங்க. ஸோ ஜீவானந்தம் உள்ள வந்து அவங்கள கூட்டிட்டு வந்து ஏதேதோ ஒரு பெரிய பிரச்சனையாகி ஒரு உயிரே போயிடுச்சு இப்போ. நம்ம ஆதி குணசேகரனை எப்படியாச்சும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல கொஞ்ச நாளாச்சும் வைக்கணும். அப்பதான் இந்த பொண்ணுக்கு நீதின்றதே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்ல இருக்கிற பெண்கள் போராடிட்டு இருக்காங்க. இப்போ மேலிடத்துக்கு போயிட்டு அங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா, கலெக்டர் வரைக்கும் போயிடுச்சு நியூஸ். கலெக்டர் வந்து ஏன் ஆக்ஷன் எடுக்கலன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி வந்து சரண்டர் வந்து நாங்க தான் கொலை பண்ணோம் சார். 2 பேர் சரண்டர் ஆயிட்டாங்க. ஆனா இவர் தான் கொலை பண்ணாரு. இவரு தான் காரணம் இதுக்கு. இவர் தான் A1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்ல இருக்கிற பெண்களே வந்து எதிரா இருக்காங்க. ஸோ எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றாங்க மேலிடத்துல இன்ஸ்பெக்டர். இப்போ இன்ஸ்பெக்டருக்கு என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ஏதாச்சும் ஆதாரம் இருக்கா? இவரு தான் உங்கள வந்து இங்கள வர வச்சாரு. இவரு தான் அடியாள வச்சு இங்க வந்து இந்த இந்த கொலைய பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு, உங்ககிட்ட ஏதாச்சும் ஆதாரம் இருக்கா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் கிட்ட கேட்குறாங்க. பெண்கள் வந்து ஏதாச்சும் ஆதாரத்த ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு ஜனனிலிருந்து எல்லாமே தேடுறாங்க. இவங்க உள்ள வந்ததிலிருந்து எல்லாமே ஏதாச்சும் சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருக்கும். சரி அத போய் நம்ம தேடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. ஏன்னா, ஒரு ஆதாரம் இல்லாம வந்து விட்னஸ் வந்து நீங்க சொல்றது கரெக்ட்டு தான். ஆனா சரண்டர் 2 பேர் ஆயிட்டாங்களே! இப்ப இதுல வந்து எது நியாயம்? நீங்க சொல்றதே நியாயமா இருந்தாலும், அதுக்கான ப்ரூஃப் இருந்தா மட்டுமே வந்து சட்டத்துல இடம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ ஜீவானந்தம் அதுக்கான ப்ரூஃபை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேடி கொடுத்துருவாரு. ஏன்னா அவருக்கு வந்து ஏற்கனவே வந்து ஒரு டீமே இருக்குது அவருக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு. அவங்க வந்து சமூக நீதி பண்ணிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு டீமே இருக்கிறதுனால கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் அவங்க தேடி கொடுத்துருவாங்க. இப்போது ஆதி குணசேகரன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண்கள் வீட்டில் இருக்கிற பெண்களை பார்த்து, என்ன உள்ளே வச்சிருவீங்களா நீங்கள்? நான் நினச்ச மாதிரி என் பையன் கல்யாணம் நடக்கும். நடத்தியே தீருவேன். அதுவும் உங்கள் கண்ணு முன்னாடியே நடத்தி தீருவேன். இதெல்லாம் நீங்கள் பொறுத்திருந்து பார்க்க போகிறீங்க. தாடிக்காரா என் வழியில் மறுபடியும் குறுக்க வரலான்னு நீ நினைக்கலாமா அப்படின்லாம் பேசுகிறாரு. குணசேகரன் உன் ஆட்டம் இதோட முடிய போகுதுடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜீவானந்தம் சொல்லுவார். ஏன்னா அவ்வளோ வெறியில் இருக்கார். அவங்க மனைவி இழந்ததை கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் அவ்வளோ பெருசாக இல்லை. ஏன்னா இவங்களை நம்ப வச்சு நாம் கூட்டிகிட்டு வந்தோம் ஒரு பஞ்சாயத்து பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஆனால் நம்மளை நம்பி வந்த ஒரு மனுஷன் இறந்து போயிட்டாரு. இந்த பொண்ணுக்கு எப்படி ஆறுதல் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கிட்ட அவரும் மன்னிப்பு கேட்குறாரு. சாரிம்மா நான் உன் லைஃப்பில் வந்ததே தப்பாக போயிடுச்சு. ஸோ இவங்களை நம்பி தான் நான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன். அப்படி நான் இருந்தும் உங்கள் அப்பாவை என்னால் காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு. எனக்கே மனசு குற்ற உணர்ச்சியாக இருக்குது. என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒட்டுமொத்த குடும்பமும் பார்த்தீங்கன்னா திருந்துறவங்க எல்லாருமே வந்து நம்ம பார்கவி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க, ஆறுதல் பண்ணுறாங்க. ஆனால் பார்கவி கண்டிப்பாக இதுக்கப்புறம் இந்த வீட்டில் தான் இருக்க போகிறாங்க. நம்ம ஈஸ்வரி என்ன ட்விஸ்ட் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உனக்காக யாரும் இல்லை, கண்டிப்பாக நீ என் வீட்டிலே இருந்துக்கலாம், என் வீட்டில் இருக்கிறதுக்கு உனக்கு வந்து முழு உரிமையும் இருக்குது, நான் உன்னை நல்லபடியாக பார்த்துப்பேன், உனக்கு எந்த பிரச்சனையும் வரவே வராது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. எங்கள் அப்பாவை கொண்டுட்டு இந்த வீட்டில் என்னை தங்க சொல்கிறீங்களே, நான் எப்படி இருப்பேன், எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நான் போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. எங்கம்மா போக போகிறேன், நாங்கள் உங்களுக்கு பண்ண கொடுமைக்கு நான் காலம் ஃபுல்லாக வந்து நான் உனக்கிட்ட மன்னிப்பு கேட்டுகிட்டே தான் இருக்கணும். ஸோ நீ வெளியில் இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி ஆகிடும், எப்படி இருக்கியோ என்ன பண்ணுறியோன்னு சொல்லிட்டு நீ என் கூடவே இருந்தீங்கன்னா நான் நல்லபடியாக பார்த்துப்பேன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜீவானந்தம் சார் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, என் பொண்ணு கூடவே இருந்து
இருந்துக்கோ, நீயும் என் பொண்ணு, அக்கா தங்கச்சிங்களா நீங்க இருந்துப்பீங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் உன்ன பொண்ணு மாரி நெனச்சுக்கிறேன். நான் பண்ண தப்புக்கு இத விட ஒரு பெரிய பிராயச்சித்தம் எனக்கு தெரியவே தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீவானந்தம் இப்போ பார்கவிய எடுத்து வளர்க்கலான்னு இருக்காரு. ஆனா பார்கவிக்கும் நம்ம தர்ஷனுக்கும் தான் கல்யாணம் நடக்கணும்னு நெனைக்கிறவங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிச்சிருங்க. கண்டிப்பா வந்து அதுதான் நடக்க போகுது. ஏன்னா குணசேகரன் அதுக்கு மாத்தி பண்றதா இருக்காருன்னா, இவங்க வீம்புக்கே பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணத்த இவங்க மூலியமா முடிச்சு வைக்க போறாங்க. இதே மாரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவ நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.